நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தல்களில் எப்போதும் ஹீரோ தேர்தல் வாக்குறுதிகள்தான். அந்த தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்கிறார்களோ அதை பொறுத்தே வாக்குறுதி கொடுத்த கட்சியின் வெற்றி தீர்மானிக்கப்படும். அந்த வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதியை நம்பி ஏமாந்து போன மக்கள் இனியும் திமுகவை நம்பி பயனில்லை என்ற முடிவுக்கு ஏற்கனவே வந்துவிட்டார்கள். இந்த தருணத்தில்தான் சொன்னதை செய்யும் அதிமுக 2026 தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறது. 297 வாக்குறுதிகள் கொடுத்து அசத்தியிருக்கிறது அதிமுக. அதன்படி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2000, அரிசி அட்டைதாரர்களுக்கு ஃப்ரிட்ஜ், கருணை தொகையாக ரூபாய் 10,000, பொங்கல் தொகுப்புடன் இனி ஆண்டுதோறும் ரூபாய் 1000, கல்விக்கடன் ரத்து, ஓஏபி 1200 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாக உயர்வு, ஆண்களுக்கும் விலையில்லா பேருந்து பயணம், ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள், 5 லட்சம் பேருக்கு இருசக்கர வாகன மானியம், விலையில்லா அரிசி போல 1 கிலோ பருப்பு, 1 கிலோ ஆயில், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும், கிராமப்புறங்களில் வீடுகள் இல்லாதவர்களுக்கு அம்மா இல்லம் திட்டம் மூலம் அரசு சார்பில் இடம் வாங்கி வீடுகள் கட்டி கொடுக்கப்படும், பட்டியலின மக்களுக்கு இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்த கணத்தில் இருந்து துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். சமூக நீதி என்று பேசும் திமுக ஒரு நாளும் பட்டியலின மக்களின் வளர்ச்சியை நினைத்து கூட பார்க்கவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக பெண்களின் நிலை என்ன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். தமிழ்நாட்டின் மீதுள்ள கடன் அளவு எவ்வளவு என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணங்களை மனதார நினைக்கும் அதிமுக தான் அனைத்து தரப்பு மக்களின் கனவுகளை நிறைவேற்றும் கட்சி. அதையே தன் தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே திமுக கொடுத்த பொய் வாக்குறுதியால் கடும் கோபத்தில் இருக்கும் மக்களுக்கு அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் நெஞ்சில் பாலை வார்த்திருக்கிறது என்று கூறி பெருமிதம் கொள்கிறார்கள். ஆக தேர்தல் வாக்குறுதி மூலம் மக்கள் மீதான பாசத்தை காட்டியிருக்கும் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த இப்போதே தீர்மானித்து விட்டார்களா தமிழ்நாட்டு மக்கள்? கன ஜரூராக தேர்தல் வேலைகளை செய்ய தொடங்கியிருக்கும் அதிமுகவை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தேங்கி போய் விட்டதா திமுக? அசத்தும் அதிமுக, அமைதியாய் இருக்கும் திமுக, காரணம் என்ன? 2026 தேர்தலின் ஹீரோவா அதிமுக தேர்தல் அறிக்கை என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.